இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ எடுத்துக்கோங்க, இப்போ 25 வயசுல ஒருத்தர் இருக்கான், 35 வயசுல ஒருத்தர் இருக்கான். 25 வயசுல இருக்கவன் $300 இன்வெஸ்ட் பண்றான், 35 வயசுல இருக்கவன் $300 இன்வெஸ்ட் பண்றான். ஆனால் 25 வயசுல இருக்கவன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சவன் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு அவனோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா $1000s, $100,000s இருக்கும். அதான் ஏன் அது பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஸோ நீங்கள் வந்து ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டாலர்ஸ் வந்து 10% இன்ட்ரெஸ்ட் தருதுன்னா உங்களுக்கு வந்து $100 வந்து ஒரு இயர் கிடைக்கும். அடுத்த வருஷமும் நீங்கள் தனியாக $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தருதுன்னா $10 பர் இயர் $100 பர் இயர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது வந்து 1100 ஜென்ரேட் ஆகிருக்கும் ஃபஸ்ட் வருஷம். ரெண்டாவது வருஷம் அந்த 1100 வந்து உங்களுக்காக வேலை செய்யும். ஸோ இதுதான் கான்செப்ட். $1000 ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, $100 ஃபஸ்ட் இயராக இருக்கும். ரெண்டாவது வருஷம் 1100 உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகும். 1100 என்ன காம்பவுண்ட் ஆகும்னா அதுக்கு 10% ரிட்டர்ன் ஆகும். தேர்ட் இயர் இன்னும் காம்பவுண்ட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக 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 உங்கள் காம்பவுண்டிங் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். அதனால் நீங்கள் $1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10% ரிட்டர்னில் $100 வருது. ஸோ முடிஞ்சு திரும்ப அடுத்த வருஷம் போடுங்க, திரும்ப $100 அப்படி தான் வரும். ஆனால் அந்த $100 வந்த அப்புறமா அதையும் திரும்ப க்ரோ ஆகிட்டிங்கன்னா அதுவே தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக சொன்ன ஒன்று சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காசுக்காக வேலை செய்வீங்க, இன்வெஸ்ட் பண்ண அப்புறமா காசு உங்களுக்காக வேலை செய்யும். இதுதான் ஆக்சுவலி கான்செப்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் காசுக்காக வேலை செய்வீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு காம்பவுண்டிங் வந்த அப்புறமா காசு உங்களுக்காக வேலை செய்யும், உங்கள் பணம் உங்களுக்கு ப்ராஃபிட் வாங்கி கொடுக்கும். இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பவர். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வாங்கி கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போ இயர்ஸ் பை இயர்ஸ் கண்டினியூ ஆகும். அதனால தான் ரிச் பீப்புள் வந்து இன்வெஸ்டிங்கில் ரொம்ப விரும்புவாங்க. இதுதான் ஆக்சுவலி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரிச் இன்வெஸ்டிங்கும். இதுக்கு டைம் ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சில பேர் வந்து சொல்லுவாங்க நல்லா சம்பாரிச்சப்பமா தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி கிடையாது. அதுதான் பெரிய பிகஸ்ட். சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே அது கம்மி வயசில் நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா கம்மி அமௌண்ட் சொன்னீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டைம் கொடுத்தா தான் அந்த அமௌண்ட் ரொம்ப க்ரோ ஆகும். பிகாஸ் டைம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அமௌண்ட் முக்கியம் கிடையாது. டைமை எவ்வளோக்கு நீங்கள் போடுறீங்களோ விடுறீங்களோ அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுதான் உங்களுக்கு பிக்கஸ்ட் அசெட்டாக இருக்கும். அதனால கம்மி வயசுலேயே நேற்று முடிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு டைம் இருக்கா, இன்னைக்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோக்கு நீங்கள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் காம்பவுண்ட் வந்து உங்களுக்காக ஒர்க் ஆகும். யோசிச்சு பாருங்க, $300 ஒரு மாதத்துக்கு போறீங்கன்னா உங்கள் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து லாங் டேர்முக்கு வந்து 10% ரிட்டர்ன் தருதுன்னா 30 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு $100,000 கிட்ட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே க்ரோ ஆயிருக்கும். ஏன்னா நீங்கள் அமௌண்ட் நீங்கள் யூஸாக போடல, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த 30 இயர்ஸ் க்ரோ பண்ண விட்டுருக்கீங்க. அதனால ஸோ இப்போ உங்களுக்கு ஏஜ் 25னா 30 இயர்ஸ் க்ரோ பண்ணீங்கன்னா உங்கள் ஏஜ் 55லேயே நீங்கள் இதாகலாம். யோசிச்சு பாருங்க, ஸ்டெப் அப் பண்ண ஆரம்பிச்சிங்க. 25ல $1,000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, 26ல $1,100 இன்வெஸ்ட் பண்ண ஸ்டெப் அப் பண்ணிட்டே போனீங்கன்னா, ஏன்னா உங்கள் இன்கம் ஏறும், உங்கள் நெட்ஒர்க் ஏற ஆரம்பிக்கும். அப்போ பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். அது பேர் தான் காம்பவுண்டிங். ஸோ அதனால தான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுது. அந்த அமௌண்ட்டை அவ்வளோ சீக்கிரமாக க்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்காக வேலை செய்ய வைக்கலாம். ஸோ டைம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எதில் பண்ணலாம் அப்படின்றது தான் இருக்குது. டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட். நான் இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன். இந்த போய் டைம் இருந்தால் போய்ட்டு என் சேனலில் டிஎஃப்எஸ்ன்னு போட்டால் வரும். ஸோ டிஎஃப்எஸ்னா என்ன, டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட். அது ஏன் காம்பவுண்டை வந்து ரொம்ப பெட்டர் ஆக்குது அப்படின்னா, இதே இந்த $300 மாதம் மாதம் போடுறீங்க, 25 வருஷத்துலேருந்து ஸ்டார்ட், உங்கள் வயசு 25னா அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, $300 $400 அப்படி போட்டுகிட்டே இருக்கீங்க, மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த அமௌண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த காம்பவுண்டில் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட் மாதம் உங்கள்கிட்ட வர ரிட்டர்ன்ஸ் அதுக்கு திரும்ப காம்பவுண்ட் ஆகுது, அதுக்கு திரும்ப காம்பவுண்ட் ஆகுது. ஸோ உங்கள் பணம் வந்து வளர்ந்துட்டே போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் பணம் 30 வருஷத்தில் வந்து நல்லா க்ரோ ஆகி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு $100K சம்பாதிச்சிருக்கீங்க, $200K உங்கள் அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ. இதுதான் ஆக்சுவலி டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட். புரியுதா? உங்கள் அமௌண்ட் க்ரோ ஆகுது, காம்பவுண்ட் வேலை செய்யுது, காம்பவுண்டிங் திரும்ப வேலை செய்யும், அந்த அமௌண்ட் இன்னும் காம்பவுண்டிங் வேலை செய்யும். அந்த அமௌண்ட் க்ரோ ஆகி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட × 2 இல்லை × 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதோட காம்பவுண்டிங் பவர் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது 1.5 லட்சம் இல்லை 2 லட்சத்துக்கு க்ரோ ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட்டாக பண்ண இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸை பொறுத்து. அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. ₹1 கூட நீங்கள் டேக்ஸ் பே தேவையில்லை. அதனால தான் டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதனால தான் கனடாவில் இது ஒரு பெஸ்ட் அக்கௌண்ட். ஒரு வருஷத்துக்கு 8,000 கான்ட்ரிபியூஷன் லிமிட் இருக்குது. நோட் இட் கைஸ்,
8,000. ஸோ அந்த 8,000 நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் வேஸ்ட்டாக விடக்கூடாது. 8,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 30 இயர்ஸ் அந்த 8,000 வேல்யூவே வந்து 15,000 இருக்கும். நான் சொல்கிறது ஒரு கெஸ்ஸில் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 8,000, 5 இயர்ஸ்க்கு 8,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 40,000. ஸோ 10 இயர்ஸ்க்கு பண்ணீங்கன்னா 80,000. ஸோ இந்த கணக்கில் பாருங்களேன். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வளர்ந்துருக்கு. இதுதான் ஆக்சுவலி வந்து காம்பவுண்டிங்கோட இது. டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு நல்ல அக்கௌண்ட். இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் க்ரோ ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணிங்கன்னா டேக்ஸ் கிடையாது. இதுதான் ஆக்சுவலி உண்மை. ஸோ அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 8,000 கான்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 16,000 இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணணும்னா சிஆர்ஐயில் லாகின் பண்ணி டிஎஃப்எஸ்ஏ அந்த டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கிட்ட பார்த்துக்க முடியும். தாராளமாக அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆர்ஆர்எஸ்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் பிளான். ஆனால் ஆர்ஆர்எஸ்பி என்ன நினைப்பாங்க, எல்லாருமே ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறது. அப்படி கிடையாது. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் அமௌண்ட் க்ரோ ஆகும், காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேலையே இல்லைன்னா நீங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக வேலை கம்மியாக இருந்தா லோவர் டேக்ஸ் இன்கம் ப்ராக்கெட்டில் வருவீங்க. ஸோ அப்பயும் அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணி கம்மி பர்சன்டேஜ் டேக்ஸும் பிடிப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குரோத் தான். அதுவும் உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ரீஇன்வெஸ்ட் டிவிடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரிப். உங்களோட டிவிடெண்ட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது. இது என்ன கான்செப்ட்னா, நீங்கள் வந்து ஒரு டிஎஃப்எஸ்சியில் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த ஸ்டாக்குக்குன்னு ஒரு டிவிடெண்ட் தருவாங்க. டிவிடெண்ட்னா அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனி ப்ராஃபிட் ஆனாலோ இது பண்ணாலோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து டிவிடெண்ட்டாக தருவாங்க. அந்த டிவிடெண்ட் வந்து அது வந்து உங்களுக்கு நார்மலாக வரும். அந்த அமௌண்ட்டையும் திரும்ப நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது எப்படின்னா ட்ரிப்புன்னு இருக்கும். அது டிவிடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான ஷேர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கும். இப்போ வந்து நீங்கள் 3 மந்த் சில கம்பெனி வந்து மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, சில டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. சில கம்பெனி வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அந்த டிவிடெண்ட்ஸ் கொடுத்த அப்புறமா அந்த டிவிடெண்ட்ஸு உங்கள் நார்மல் அக்கௌண்ட்டுக்கு வந்தோம்னா சாரி டிவிடெண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வருமா, கேஷாக வரணுமா, இல்லைனா வந்து அதை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக் ரீஇன்வெஸ்ட் ஆகிடும். ஏன் அது நல்லது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டிவிடெண்ட்னா அதை திரும்ப க்ரோ ஆரம்பிக்கும். ஸோ அதை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டிவிடெண்ட்ஸ் வந்து திரும்ப நிறைய ஷேர்ஸ் வாங்க ஆரம்பிக்கும். ஸோ மோர் டிவிடெண்ட்ஸ் மோர் ஷேர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அது காம்பவுண்டிங் ஒரு பவர் ரொம்ப சீக்கிரமாகவும் ஆக்கும், ரொம்ப ஒர்த்தியாகவும் இருக்கும். அது வந்து உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டும் கிடையாது. அது அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கில் அது கொடுக்குற டிவிடெண்ட் அது திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட். இதில் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னா எல்லாம் நம்ம பசங்களாம் மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகும் இப்போ செல் பண்ணுவாங்க. இது பெரிய தப்பு. மார்க்கெட் ரேட் ஆச்சு ஐயோ வேணாம் இப்போ காசு வித்ரா பண்ணுறது, அது முதல் தப்பு. இன்னொன்று, ரொம்ப நீட் இருக்க காசெல்லாம் கூட தூக்கி போடுவாங்க. ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணணும் தான், ஆனால் உங்கள் சேலரிலேருந்து 20% மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த காசை நீங்கள் எடுக்கவே கூடாது. அது பேர் தான் டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட். அது பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸில் எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கிறதையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதையோ எடுக்காமல் இருக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த காம்பவுண்டை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த நீங்கள் சொல்கிற அந்த 1000 ரூபாய் 1100 ஆகுது, 1500 காம்பவுண்ட் ஆகுதுன்னு சொல்கிறத நீங்கள் பிரேக் பண்ணிடுறீங்க காசை வித்ரா பண்ணி. ஸோ அது நீங்கள் வித்ராவே பண்ணது அந்த மார்க்கெட் கேஷில் செல் பண்ணுறதோ, மார்க்கெட் கேஷ் டெம்பரரி தான். ஸோ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து மார்க்கெட்னா திரும்ப பிக்கப் ஆகும். நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி நல்ல ஒரு கம்பெனியான ஸ்டாக்ல போட்டிங்கன்னா திரும்பணும். ஸோ காம்பவுண்டிங்கு பேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி சும்மா அந்த டிஎஃப்எஸ்லேருந்து டேக்ஸ் இது காசு ப்ராஃபிட்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் மட்டும் வித்ரா பண்ணுறது, ப்ராஃபிட் மட்டும் வித்ரா பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவும் காம்பவுண்டிங் இது பண்ணும். ஸோ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் அது பாட்டுக்கு விட்டுட்டே இருக்கணும். இன்னும் டிவிடெண்ட்ஸ் வருதா அதையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க, அது அமௌண்ட் க்ரோ ஆகிட்டே இருக்கும். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்மி அமௌண்ட் கூட பண்ணுங்க, $100 கூட பண்ணுங்க, ஆனால் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா $500 ஃபர்ஸ்ட் மந்த்தே போட்டுருவாங்க, இல்லை $1000 ஃபர்ஸ்ட் மந்த்தே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து காசே போடாமல் இருக்கிறது, அது நல்லா இருக்காது. ஆக்சுவலி என்னன்னா $100 போட்டாலும் கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதும் ஒரு ஹேபிட். ஆக்சுவலி சொல்ல போனால் இது ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது. எப்படி ஜிம்முக்கு போகிறது கஷ்டமோ, இல்லை ஏஞ்சி படிக்கிறது கஷ்டம், புக்கு படிக்கிறதுமோ, இன்வெஸ்ட்மெண்ட் கஷ்டம். ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் காசு உங்களுக்காகவே வேலை செய்யும். ஆக்சுவலி உங்கள் காசு உங்களுக்காகவே வேலை செய்யும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும், ஃபினான்ஷியலாக ரிச் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த டைமுக்கு ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நம்ம செலவு பண்ணிட்டே இருந்தோம்னா நாளை பின்ன மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி வேலை நம்மளோட பொழப்பை நடத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ நேற்று வரைக்கும் டைம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி சிம்பிளில் போய் ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் காசு பணக்காரனாக இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நல்லா சம்பாரிச்சா தான் இன்வெஸ்ட் பண்ணணும், கடன்லாம் அடைச்சா கம்மியாக அவங்க கூட சொன்னேன். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு ஆக்சுவலி ஒரு இது இருக்கும், அந்த பெஸ்ட் டைம் வாஸ் டு லைக் பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் வாஸ் எஸ்டர்டே, த செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் டுடேன்னு வாங்க. ஸோ
ஸோ ஃபஸ்ட் இந்த பெஸ்ட் டைம் முடிஞ்சு. ஸோ செகண்ட் பெஸ்ட் டைம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே டெசிஷன் உங்களை பேஷன்ஸ், உங்கள் கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா உங்கள் லைஃபே மாற்ற முடியும். சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நீங்கள் அட்டைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நான் வந்து எந்த எடிட்டுமே எதுவுமே இல்லாமல் எனக்கு என்ன தோணுதோ, நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதை அப்படியே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோவும் அப்படி தான் பண்ணுறேன். எனக்கு எடிட் வராது. ஸோ நானாக ஃபுல்லாக பேசி ஒரே டேக்கில் பேசி போகிறதா இந்த வீடியோ. சில மிஸ்டேக்ஸும் நடக்கும். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.